இப்போ வெற்றிமாறன் சார் ஆடியோ லான்ச்சில் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், விடுதலையில் சூரிக்கு ஒரு மீட்டர் செட் பண்ணியிருக்கோம், அதை தாண்டி போயிடாதீங்கன்ற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தாரு. இல்லை எது மீட்டர்னா என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுல அவர் வெற்றி சார் சில விஷயங்கள் அதில் விடுதலையிலே வச்சுருந்தார். அவர் என்கிட்ட சொன்ன விஷயம், எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட ஆர்ஆருக்கு தீனி போடுற மாதிரி ஒரு படம் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி யுவன் சார் சொன்னார். அது எனக்கு ஒரு பெரிய வார்த்தையாக இருந்தது. ஏன்னா ஆர்ஆரில் ஸ்பெஷலிஸ்ட் அவர் எனக்கு தீனி போடுற மாதிரி ஒரு படம் அப்படின்றது எவ்வளோ பெரிய வார்த்தை. வெற்றிமாறன் சார் பேர் இதில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக அவரோட பெருந்தன்மையினால் அந்த கதைன்ற பேரை போட்டு நாங்கள் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும். ப்ரொடியூசர்லேருந்து என்னிலேருந்து எல்லாருக்கும் என்ன தோணுச்சுன்னா, யுவன் சார் இந்த படத்தினுடைய ஹீரோ. இது படம் பார்த்து முடிக்கும் போது எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை. வணக்கம் சார். வணக்கம். கருடன் படம் ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. தமிழ் சினிமாவில் அதிகம் எதிர்பார்க்கப்படுற ஒரு படம்னே சொல்லலாம். ஏன்னா அனௌன்ஸ்மெண்ட் அந்த நாள்லேருந்தே இந்த படத்தின் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. உங்களுக்கு 5வது படம், சூரிய அவர்களுக்கு கதை நாயகனா 2வது படம், இதெல்லாம் தாண்டி வெற்றிமாறன் அவரோட கதை அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகுது. கதையிலேருந்தே ஆரம்பிக்கலாம் சார். ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக கொலாபரேட் பண்ணிட்டு இருக்கீங்க வெற்றிமாறன் சார் கூட. அப்படிங்கிறப்போ அந்த கதைங்கிற ப்ராசஸ் எப்படி இந்த படத்துக்கு நடந்தது சார்? முதல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் என்னென்னா, இந்த படத்தினுடைய கதை எப்படி அமைஞ்சுதுன்னா, விடுதலை ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு 10 நாள் முன்னாடி ப்ரொடியூசர் குமார் சார் எனக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி சூரி சாரோட ஒரு படம் பண்ணலாம், நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டார். உங்ககிட்ட ஏதாவது கதை இருக்கான்னு கேட்டார். நம்ம இருந்த கதையில் நான் ஏதாவது டிஸ்கஸ் பண்ணலான்ற மாதிரி சூரி சாரையும் குமார் சாரையும் மீட் பண்ணேன். அப்போ சூரி சார் சொன்ன சில விஷயங்கள் டிஸ்கஷனில் நடந்தபோது அவர் சொன்ன ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அதை நான் ஒரு 7 நாள் டைம் எடுத்துகிட்டு நான் ஒரு ஸ்டோரியாக மாற்றி சூரி சார்கிட்ட சொன்னேன். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை தான் அதுக்கப்புறமா நாங்கள் இது நடந்து என்ன அவங்க கமிட் பண்ணும் போது விடுதலை படம் ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் தான் விடுதலை ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா தான் வெற்றி சாருக்கே இந்த தகவலை நாங்கள் சொன்னோம். அதுக்கப்புறமா ப்ரொடியூசர் சாரும் சூரி சாரும் நானும் ஒரு குட்வில்லாக வெற்றிமாறன் சார் பேர் இதில் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக அவரோட பெருந்தன்மையினால் அந்த கதைன்ற பேரை போட்டு நாங்கள் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும். அவர் எப்படி சொல்கிறது, ஒரு பிள்ளையார் சொல்லி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பேரை நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு, அது அவரோட அனுமதி, அவரோட பெருந்தன்மை, அதுக்காக நாங்கள் அப்படி தான் ப்ரோமோலையும் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தோம். அப்புறம் எண்ட் ஆஃப் த டே படம் அன்றைக்கி வெற்றி சார்லாம் பார்த்துட்டு, அப்புறம் என் கூட ஒரு 7 பேர் அந்த ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணாங்க. அவங்களோட உழைப்பு எல்லாத்தையும் அவர் சொல்லி அதுக்கான மரியாதையாக இருக்கணுன்றதுக்காக அவர் சொன்னதுனால தான் நாங்கள் அந்த பேரை இப்போ கதைன்றதை எடுத்துட்டோம். இப்போ என்னோடய பேரில் தான் அது ஃபுல்லாகவே ரிட்டன் அண்ட் டைரக்ட் பை ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைலாக், டைரக்ஷன் தான் படத்துலையும் வரும். ஸோ அதுதான் இந்த கதைக்கான கிளாரிஃபிகேஷன். ஓகே சார். ஸோ இப்படி ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிரியேட் ஆனது எப்படி சார்? இந்த கருடன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை நம்ம பண்ணலாங்கிறதுக்கு ஒரு பேஸ் ஐடியா எது ஸ்பார்க்குன்னு சொல்லுவீங்க? அது சூரி சார் சொன்ன ஒரு கேரக்டர் தான். அவர் ஒரு கோயிலில் பார்த்த ஒரு சொக்கன்ற நாங்கள் பேர் வச்சிருக்கிற அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, அதை பற்றின ஒரு சின்ன ஒரு லீடாக ஒரு விஷயத்தை பற்றி சொன்னார். ஒரு கோயில் பூசாரி கைண்ட் ஆஃப் ஒருத்தரை பற்றி சொன்னார். அந்த கேரக்டரில் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருந்தது. அது எனக்கு இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அப்புறம் சில விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது பேசினோம். இதெல்லாம் சேர்த்து தான் நான் ஒரு 1 வீக் என்னோடய டீமோட டிஸ்கஸ் பண்ணி அதை கதையாக மாற்றினேன். ஸோ அந்த ஆரம்ப புள்ளி சூரி சார் சொன்ன ஒரு கேரக்டர்லேருந்து தான் அது ஆரம்பிச்சது. ஓகே. ஸோ 3 முக்கியமான கேரக்டர்ஸ், அவங்கள சுற்றின கதை அப்படிங்கிறத நம்ம ட்ரைலர் பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இது என்ன மாதிரி படமாக இருக்க போகுது அப்படிங்கிறத ஸ்க்ரீன் ப்ளே டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ப்ராசஸ் இருந்தது சார்? என்ன சொல்கிறது, ஒரு கதைக்கு ரொம்ப ட்ரூவாக, இந்த ஜானருக்கு ரொம்ப ட்ரூவாக, கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் காம்ப்ரமைசஸ்க்குள்ளே போகாமல் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு தான் நான் இந்த கதையை எழுத ஆரம்பித்தேன். என்னோடய 4 படங்கள்லேருந்து டோட்டலாக இது வேறையாக இருக்கணும் அப்படின்ற கான்ஷியஸோட இந்த 4 படங்களுக்கு அப்புறமா எனக்கு கிடைச்ச ஒரு கேப்பில் என்னோடய ப்ளஸ் மைனஸை நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிட்டு வேறு ஒரு நம்ம அப்ரோச்சில் இந்த படத்தை எடுப்போம் அப்படின்ற ஒரு கான்ஷியஸ் டிசிஷனாக தான் இந்த ஸ்க்ரீன் ப்ளேவே நான் ஒர்க் பண்ணேன். படமாக இன்றைக்கி வரும்போதும் என்னோட 100% என்னோடய 4 படங்கள் இருந்ததை தாண்டியும் 100% எல்லாமே என்னோடய டிசிஷன் மேக்கிங்காகவும் என்னோட இதுபடி தான் அனுமதியோடு தான் எல்லாமே என்னோட நேரடியாக ஈவன் எடிட்டிங் கூட நான் பார்த்து என்னோடய ஃப்ரேம்ஸ் இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி நான் எடிட் பண்ணி தான் அதை எடிட்டரோட டிஸ்கஸ் பண்ணி தான் இதை ஃபைனல் பண்ணேன். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப க்ளோசஸ்ட்டு இதை நான் பண்ண 5 படத்தில் இந்த படம் எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். நான் நினச்ச எல்லாத்தையுமே ப்ரொடக்ஷனும் சூரி சாரும் மற்ற ஆர்டிஸ்ட்டும் டெக்னீஷியன்ஸும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்து இந்த படத்தை நான் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்பெஷலான படம் எனக்கு இது.
ஸோ எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணலைங்கிற மாதிரி சொல்கிறீங்கன்றப்போ இதுக்கு முன்னாடி இந்த படங்களில் வந்து எமோஷன்ஸ் சீரியஸான விஷயங்கள் இருந்தாலும் நிறைய ஹியூமரஸான ஒரு என்டர்டெய்னிங்கான ஃபிலிமாக இருக்கும். அந்த வகையில் கருடன் உங்களோட கரியரில் ரொம்ப சீரியஸான படம்னு சொல்லலாமா? கண்டிப்பாக. ஓகே ஓகே கண்டிப்பாக. நான் எந்த டீவியேஷனும் இல்லாமல் கதையை வாட் நெக்ஸ்ட் ஃபேக்டர் மட்டும் வச்சுக்கிட்டு கமர்ஷியல் காம்ப்ரமைசஸ்க்குள்ளே போகாமல் இந்த படம் கமர்ஷியலாக இருக்கணுன்றதுக்கான எந்த எஃபர்ட்டும் எடுக்காமல் ஒரு ஃப்ளோவில் கதை அதன் தன்னளவில் அது 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 வளர்கிறதுக்கும் அது பெருசாகிறதுக்கும் நான் அதுக்கு ஸ்பேஸ் கொடுத்து இந்த ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க் பண்ணேன். ஓகே. இப்போ நீங்கள் உங்களோட 4 படங்களை அனலைஸ் பண்ணி அதுலேருந்து இந்த ஒரு டிசிஷனுக்கு வந்தேன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறதுக்கான பேட்டர்னுமே இப்போ மாறிக்கிட்டே வருது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பேட்டர்னில் இன்றைக்கி வர படத்தை கமர்ஷியலாக என்டர்டெய்னிங்காக இருக்கான்னு கேட்டால் இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கான விஷயங்கள் மாறிக்கிட்டே வருதுல்ல, அதுவும் ஒரு ஃபேக்டராக இருக்கா சார் உங்களோட? கண்டிப்பாக அதுதான் ஃபேக்டர். ஓகே. அந்த கொரோனாக்கு அப்புறமா ஓடிடியோட வருகையினால் நம்ம மக்களுடைய சினிமா பார்க்குற ரசனைத்தன்மை கொஞ்சம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எல்லாருமே ஜானர் டிபெண்ட்டாக ஒரு ஜானரில் படம் பார்க்கணுன்னா அந்த ஜானரை செலக்ட் பண்ணி நம்ம இன்றைக்கி எல்லா ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேயும் படம் பார்க்கணும். நம்மளோட தேவை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி படம் பார்க்கணும். ஃபேமிலிஸோடு உட்காடுறோமா, ஒரு ஃபேமிலி ஃபிலிம் நம்மளால் பார்க்க முடியும். நமக்கு ஒரு தேவை இருக்கா, ஒரு ஹாரர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோமா, ஒரு ஆக்ஷன் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோமா, ஜானரை நம்ம செலக்ட் பண்ணி எந்த பிளாட்ஃபார்மில் அந்த படம் இருக்குது அதை நம்ம பார்க்குறோம். இந்த சாய்ஸ் ஆஃப் இது இருக்கு இல்லையா, இது கிடைக்கும் போது எல்லாரோட ரசனைத்தன்மையும் அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ. ஸோ எல்லா முன்னாடி மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஒரே படத்தில் வைக்கணுன்ற அவசியம் இனிமேல் இருக்காதோ அப்படின்றதான் என்னோட இது. அதெல்லாம் தான் நான் இதில் ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். ஸோ அங்கேருந்து நம்ம ஒரு அடுத்த கமர்ஷியல் ஃபிலிம்ஸோட இது வந்து இப்போ வேறு மாதிரி மாறிட்டு இருக்கு. ஸ்டாண்டர்ட் வந்து இன்டர்நேஷ்னலாக மாறிட்டு இருக்கு. ஸோ உலக படங்களுக்கு என்ன ஸ்டாண்டர்டோ அப்படி தான் இன்றைக்கி தமிழ் படமாகட்டும் ஒரு இந்திய படமாகட்டும் இருக்கணுமோ, இதுக்கப்புறம் அதை நோக்கி தான் நம்ம நகர்வோமோ அப்படின்றதுக்கான புரிதலோட தான் நான் இந்த படத்தை எடுத்திருக்கேன். ஓகே. ஸோ 3 முக்கியமான கேரக்டர்ஸ், கதைக்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் இருக்க போகுது. அடுத்து என்ன அப்படிங்கிறத நோக்கி தான் போகுதுன்றப்ப நீங்கள் கதையை கிரிப்பிங்காக பண்ணிட்டீங்க. அந்த 3 கேரக்டர்ஸ்க்கான காஸ்டிங் இருக்குல்ல, ரொம்ப அற்புதமான காஸ்டிங் நினைக்கிறேன். அதுவே இந்த படத்தை ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. காஸ்டிங் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள் சார். சூர்யா ஆப்வியஸாக சொல்லிட்டீங்க, அடுத்தடுத்த விஷயங்கள். அதான் சசி சார் வந்து நாங்கள் முன்னாடியே நிறைய இதில் நான் சொல்லியிருக்கேன். சசி சார் வந்து இந்த கதை எழுதும் போதே அந்த அவர் நடித்தா நல்லா இருக்குன்றதான் நாங்கள் எல்லாரோட ஆசை, எங்கள் எல்லாரோட ஆசையும். பட் ஆனால் சசி சார் மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் அவர் ஒரு ஹீரோவாக தனியாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு மல்டி ஸ்டாரராக இந்த படத்தை எப்படி அப்ரோச் பண்ண முடியும், அவர் இதுக்குள்ளே வருவாரா அப்படின்ற டவுட்ஸ் எங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. நாங்கள் அதை வச்சுக்கிட்டே வேறு ஆர்டிஸ்டோடலாம் பேசிக்கிட்டே இருந்தோம். பட் ஒன் ஃபைன் டே சூரி சார் தான் சொன்னார், நானே அண்ணன்ட்ட கேட்டுறேன், நான் கேட்குறேன்னு சொல்லி அவர் பர்சனலாக ஒரு ரெக்வஸ்ட்டாக அண்ணா நீங்கள் இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி அவர் கேட்டு அவருக்காக பண்ணணும் அப்படின்னு தான் சசி சார் இதுக்குள்ளேயே வந்தார். அப்புறம் கதையும் அவருக்கு பிடிச்சிருந்தது. இந்த கதையில் அவருக்கான ஸ்பேஸும் ஸ்கோப்பும் இருக்குன்றதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே வந்தார். இப்போ சசிகுமார் சார் பற்றி பேசும்போது இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. வட சென்னையில் ராஜன் கேரக்டர், இப்போ அந்த கேரக்டரே ஒரு வெயிட்டேஜ் உள்ள கேரக்டர் தான். பட் அமீர் சார் உள்ளே வரும்போது அதோட நம்பகத்தன்மை இன்னும் அதிகமாகுது. சுற்றி இருக்க எல்லாருமே அவர் அண்ணன் கூப்பிடணுங்கிறப்ப உண்மையிலே அவர் அண்ணன் நினைக்கக்கூடிய கேரக்டர்ஸ் அவங்கள இருக்காங்கன்றப்போ அது இன்னும் ஜஸ்டிஃபைங்காக கன்வின்சிங்காக இருக்குங்கிற மாதிரி விஷயம் சொல்கிறாங்க. நீங்கள் அதை சசிகுமார் சார் கிட்ட ஃபீல் பண்ணீங்களா இந்த ரோலில்? டெஃபினட்டாக. ஓகே. பல தருணங்களில் நம்ம ஆர்டிஸ்டோட ஆஃப் ஸ்க்ரீன் இமேஜ் இருக்கு இல்லையா, அதுவுமே நமக்கு படத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக மாறும். சில டைமில் அது நமக்கு பிரச்சனையாகவும் இருக்கும். ஸோ அது ரொம்ப 2 பக்கம் இருக்கிற துப்பாக்கி, 2 பக்கம் வெடிக்கிற துப்பாக்கி மாதிரி தான் இருக்குது. பட் இந்த படத்தில் சசிசாரோட ப்ரெசன்ஸ் இந்த கேரக்டர் எலிவேட் பண்ணுறதுக்கும் அந்த நம்பகத்தன்மையோட ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. அதில் நீங்கள் எழுதியிருந்த விஷயங்கள் வந்து ஏதாவது ஷூட்டில் வந்து குறைக்க வேண்டியிருந்துச்சா அல்லது அதிகப்படுத்த வேண்டியிருந்தது சார் இந்த கேரக்டர்ஸ்க்கு? டெஃபினட்டாக எதுவுமே இல்லை. என்ன வருதுன்னா அவங்களாம் டைரக்டர்ஸாக இருக்கிறனால சசி சார் ஆகட்டும், நம்ம சமுத்திரகனி சார் ஆகட்டும், உதயகுமார் சார் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒரு டைரக்டரோட விஷன் என்ன, அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்றது தான் அவங்க எல்லாருமே இது பண்ணாங்க. எந்த இடத்துலையுமே எந்த கரெக்ஷன்ஸுமே எனக்கு எதுலேயுமே இல்லை, எந்த சைட்லேருந்துமே இல்லை. அதுதான் சொல்கிறேன், நான் ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். இந்த படம் எனக்கு எந்த விதத்துலையுமே வேறு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்சஸ் இல்லாமல் அல்லது அதை நான் எடுத்துக்காமல், எல்லா படங்களையும் நான் தான் எடுத்திருப்பேன், யாரும் எனக்கு அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் நான் அதை சில டைமில் எடுத்துப்பேன். இந்த படத்தில் அப்படி இல்லை, நான் ஸ்டிக் டு மை ஸ்கிரிப்ட். என்ன டேபிளில் நான் எடுத்த ஸ்கிரிப்டை வச்சுருந்தேனோ அந்த ஸ்கிரிப்டை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு முழுமையான இதை தான், சப்போர்ட்டை தான் எல்லாமே கொடுத்தாங்க. சில டைமில் சசி சார்லாம் வந்து ஸ்பாட்டில் சொல்லுவார், என்னோட கோட் ரைட்டர் சொல்லுவார், பேப்பரில் படிச்சுட்டு இது வந்து எடிட்டிங்கில் போயிடும், இது வந்து சென்சாரில் போயிடும் அப்படின்லாம் அவர் சொல்லுவார். சொல்லிவிட்டு நான் ஸ்பாட்டில் வந்து நிற்கும் போது நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே பேசிடுவேன். ஸோ அந்த லிபர்ட்டியும் நம்பிக்கையும் அவங்க எனக்கு கொடுத்தது. ஓகே. இப்போ சூரி சாரை வந்து என்ன மாதிரி ஒரு கேரக்டரில் பார்க்கலாம் சார்? ஏன்னா விடுதலையில் கதையின் நாயகனா நம்ம பார்த்து மிரண்டுட்டோம். பட் இதில் நம்ம ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது இன்னும் மிரட்சியாக இருக்குது. அருவாள் எடுத்துகிட்டு வர சீன்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்க போதும் ஸ்க்ரீன்லங்கிற மாதிரி இருக்குது. அவரை நம்ம என்னவா பார்க்கலாம் சார் கருடனில் ஒரு கேரக்டராக பார்க்கலாம் நீங்கள். சூரி சார் அதுலேயுமே விடுதலையிலுமே அப்படி தான் இருந்தார். இங்கே சொக்கன்ற ஒருத்தன் அவன் வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகள், அவனோட கோபம், அவனோட அழுகை, அவனோட வீரம், அவனோட கில்ட்டு, இதுதான் இந்த படம். ஸோ அந்த சொக்கனா சூரி சாரை எவ்வளோ க்ளோஸராக அந்த சொக்கனா வாழ வச்சுருக்கிறோம், அந்த ரூட்டடாக அந்த ஊரில் அந்த மண்ணில் இருக்கிற ஒரு மனுஷனாக எப்படி மாற்றிருக்கோம் அப்படின்றது தான் இந்த படம். ஸோ அவருமே அதை உள்வாங்கிக்கிட்டு அவர் லைஃப்பில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சுக்கிட்டு இந்த கேரக்டரை எலிவேட் பண்ணியிருக்காரு.
ஸோ இப்போ பர்ஃபார்மன்ஸ் வாங்குறதுலேருந்து எனக்கு எல்லாமே அது ஈஸியாக இலகுவாக நடந்தது வந்து ஒரு லைஃபோட சம்மந்தப்பட்ட ஒரு கதைன்றதுனால ரொம்ப ஈஸியாக அவர்களையும் உள்ள வர முடிஞ்சுது. எங்களுக்குமே அந்த மீட்டர் வந்து கரெக்டாக சிங்க் ஆச்சு. இப்போ வெற்றிமாறன் சார் ஆடியோ லான்ச்சில் பேசும்போது விஷயம் சொன்னார், விடுதலையில் சூரிக்கு ஒரு மீட்டர் செட் பண்ணியிருக்கோம், அதை தாண்டி போயிடாதீங்கன்ற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தாரு. எது சார் அந்த மீட்டர், எது எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணி தாண்டி போகாமல்? இல்லை எது மீட்டர்னா என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுல அவர் வெற்றி சார் சில விஷயங்கள் அதில் விடுதலையிலே வச்சுருந்தார். என்ன பண்ணலான்றத விட என்ன பண்ணக்கூடாதுன்றத அவர் சில விஷயங்கள் சொன்னார். அதுதான் மீட்டர். பட் என்னன்னா அந்த கதையில் ஒரு போலீஸ்காரன் ஒரு அதிகார வரம்புக்கு உட்பட்ட அவனுக்கு சில பார்டர்ஸ் இருக்குது, அதை தாண்டி அவனால் எக்ஸ்ப்ரெசிவாகவும் இருக்க முடியாதுன்ற ஒரு சூழல் சிக்கல் அந்த கதையில் அந்த கேரக்டரில் இருந்தது. பட் இந்த கேரக்டர் வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு கேரக்டர், ஒரு சாதாரண ஒரு வெள்ளந்தியான மனுஷன். அவன் வந்து நம்ம ஊரில் சவுத் சைடில் நம்ம பேசுகிறதே நம்ம தமிழே நம்மளோட கலாச்சாரமே சத்தமாக பேசுகிறதும் சத்தமாக அழுகிறதும் சத்தமாக சிரிக்கிறதும் தான் நம்மளோட பாடலும், இப்படி தான் நம்மளோட வாழ்க்கையே இருக்கும். அப்படிப்பட்ட மண்ணிலேருந்து வந்த ஒரு கேரக்டர் வந்து எப்படி எக்ஸ்ப்ளோசிவாக அவனோட எமோஷன்ஸ் இருக்குமோ அப்படி தான் இந்த படத்தில் அவரோட இது இருக்கும். ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து அதுதான். ஒரு ஷாட் சொல்ல முடியுமா சார்? அதோட மேக்கிங் வந்து பார்த்துட்டு நான் ரொம்ப மிரண்டுட்டேன். இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம நல்லா பண்ணுவார்னு தெரியும், விடுதலையில் நீங்கள் கூட இருந்து பார்த்துருப்பீங்க. பட் இந்த ஒரு விஷயம் ரொம்ப என்னைய பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு ஷாட் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீனில் சிவதாவோட அவர் பண்ணியிருப்பார். அவர் 2 சீன் தொடர்ந்து வரும். அந்த சீனில் சூரி சாரோட எக்ஸ்பிரஷன் பார்த்துட்டு எனக்கு எடிட்டிங்கில் உட்பட அது ரொம்ப, நீங்கள் இப்போ அதை எப்படி பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல, எனக்கு நீங்கள் ஜென்ரலாக ஒரு அழுகையோ சிரிப்போ கோவமோ நான் சொல்கிற எதுவாக இருந்தாலும் முகத்தில் வர வைக்கிறது ரொம்ப ஈஸி. அது ஒரு நடிகன் வந்து ஈஸியாக பண்ணிடலாம், அதில் பெரிய குழப்பமே இல்லை. ஆப்போசிட்டில் ஒருத்தன் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணும்போது அதை தாங்கி பிடிக்கிற விதமாக அந்த எக்ஸ்பிரஷனை வச்சுக்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் பெரிய சேலஞ்ச். இப்போ பாலுமேந்திரா சார் 3ஆம் பிறை படத்தை பற்றி சொல்லுவார். ஸ்ரீதேவி வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. கமல் சார் வந்து ஜஸ்ட் அவங்களோட மட்டும் இருந்துகிட்டே இருப்பார். ஏன்னா ஸ்ரீதேவியோட இது வந்து பயங்கரமாக ஒரு சின்ன குழந்தை மாதிரி அவங்க பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும். ஆனால் நேஷனல் அவார்டு வந்து கமல் சாருக்கு தான் கிடச்சிது. அப்போ பாலுமேந்திரா சார் ஒரு உதாரணம் சொன்னார். என்னென்னா ஒரு அருவியோட அழகு வந்து அந்த தண்ணி மொத்தமாக வந்து கொட்டுறதை தாண்டி அது ஒரு பாறையில் பட்டு தெரிக்கும் போது தான் அந்த அருவியோட அழகு வந்து வெளிப்படும். அப்படி ஒரு பெரிய நல்ல பர்ஃபார்மன்ஸுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு க்ளோஸ் இருக்கு இல்லையா, அது வந்து அவ்வளோ வேல்யூபிள். எனக்கு அந்த மாதிரி ஒரு 2 நான் சொன்ன அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸில் சூரி சாரோட எக்ஸ்பிரஷன் வந்து அந்த மாதிரி இருந்தது. அந்த ஒரு பெரிய அருவியை தாங்குற தண்ணியை தாங்கி நிற்கிற ஒரு பாறை மாதிரியான எக்ஸ்பிரஷன்ஸ் அவரோடது. ஸோ இது எனக்கு குறிப்பிட்டு இது 2 சொல்லணும்னா சொல்லணும்னா இந்த 2 தான் நான் சொல்லுவேன். ட்ரெய்லரில் ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த ரொம்ப ரூட்டடான ஒரு கதையாக இருக்கும்போது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. அந்த சாமி அருவாள்லாம் எடுத்துகிட்டு வர அந்த ஒரு சீன்ஸாக இருக்கட்டும், அந்த பாடலாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. பட் அதே நேரத்தில் அது இன்னொரு ஆங்கிள் பார்க்கும்போது பயங்கர மாசாவும் இருக்குங்கிற மாதிரி இருக்குது. இந்த 2 விஷயத்தையும் எப்படி பிளெண்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் இந்த படத்துக்குள்ள? இல்லை, மாஸ் தான் நம்ம என்னோட கைண்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங்கில் அது கொஞ்சம் என்ன அறியாமலே எனக்கு உள்ளே இருக்கிற ஒரு விஷயம். நான் எல்லாமே ஹீரோயிக் மூமெண்ட், மாஸ் மூமெண்ட்ஸை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவேன். அதை லாஜிக்ஸோடு நம்ம எப்படி அதை கதைக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்றதான் நான் எடுத்துக்கிற சேலஞ்சாகவே வச்சுப்பேன். அப்படி நான் இந்த கதைக்குள்ளே ஒரு ரூட்டடான ஒரு கதைக்குள்ளேயும் அதை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். எவ்வளோ மேக்ஸிமம் அதை லாஜிக்ஸோடையும் ரூட்டடாக அதை சொல்ல முடியுன்ற ட்ரை தான் அது. இப்போ நீங்கள் சொன்ன 2மே அதில் இருக்கும். படம் பார்க்கும்போது நமக்கு அப்படி தான் இருக்குன்றது தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு மாஸ் மூமெண்ட்டாகவும் இருக்கும், கதையோட எக்ஸ்டென்ஷனாகவும் அது கன்ஃபார்மாக அந்த எமோஷனலோட எக்ஸ்டென்ஷனாக தான் அது இருக்கும். ஸோ அதே போல் சசிகுமார் சார் இருக்காரு, உன்னிமுகந்தன் இருக்காரு. இப்போ 2 கேரக்டருக்கு நடுவில் சூரிய நம்ம வச்சு பார்க்குறோங்கிறப்போ கதை இதுதான் நம்மளால் சொல்ல முடியலனாலும் ஏதோ ஒரு கேரக்டர், ஒரு நெகட்டிவ் கேரக்டர், அது ஒரு துரோகமோ விசுவாசம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே இருக்குங்கிற மாதிரி இருக்குது. இது எப்படி சொல்கிறது, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போகலாம் சார் நம்ம கருடனுக்கு? என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் இந்த விஷயங்கள்? இல்லை, ஒரு நல்ல படம் பார்க்கணுன்ற எக்ஸ்பெக்டேஷனோட போகலாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது கொடுக்கும். அப்படி அந்த லெவலில் தான் நான் சொல்ல முடியும். ஓகே. அப்போ நிறைய சர்ப்ரைஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள சர்ப்ரைஸ் இல்லை, ஒரு வாட் நெக்ஸ்ட் ஃபேக்டரோட டில் ஃபினிஷ் ஒரு எண்டு வரைக்கும் ஒரு கதையை, ஒரு ஸ்க்ரீன் பிளேவை எழுதலாம் அப்படின்ற முயற்சி தான் எங்கள் டீமோட முயற்சி தான் இந்த படம். ஸோ அதனால் அது கன்ஃபார்மாக என்கேஜிங்காகவும் என்டர்டெய்னிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. அதை தான் சொல்கிறேன் நான். ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், எக்ஸ்போஷர் அதிகமாகிடுச்சு, எல்லா ஜானர்லையும் படங்கள் பார்க்குறாங்கன்ற சுச்சுவேஷனில் இப்போ வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதுறது எவ்வளோ சேலஞ்சிங் இருக்குது சார்? எதுனாலுமே கெஸ் பண்ணிடுறாங்க, இதுவாக இருக்கும் அதுவாக இருக்குன்ற மாதிரி அடுத்தடுத்து சொல்லிட்டு இருக்காங்கன்றப்போ நீங்கள் அதை எழுதுறது எவ்வளோ சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது? இல்லை, அந்த சேலஞ்ச் தான் ஒரு ஃபில்ம் மேக்கரோட லைஃப் இல்லையா, அவன் அதை தான் மீட் பண்ணணும். ஸோ எனக்குமே அந்த சேலஞ்ச் பிடிக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுல இருக்கிற சிரத்தை இருக்கு இல்லையா, அது கண்டுபிடிச்சோடனே வர எக்ஸைட்மெண்ட் இருக்குல்ல, அதை எக்ஸிக்யூட் பண்ணும் போது இருக்கிற ப்ளஷர் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபில்ம் மேக்கிங்கில் இருக்கிற ப்ளஷர். ஓகே. ஸோ நான் அந்த சேலஞ்சை வந்து நம்ம என்ன சொல்கிறது, அது ரொம்ப ப்ளஷரான ஒரு இதோட தான் நான் அதை எதிர்கொள்கிறேன். அது நமக்கு அவங்களுக்குமான ஒரு போட்டின்னு கூட வைக்கலாம். அவங்க அதை ப்ரெடிக்ட் பண்ணுறாங்களா இல்லையா, நம்ம ஜெயிக்கிறோமா அவங்க ஜெயிக்கிறாங்களா, இப்படி தானே ஒவ்வொரு ஃபில்ம் மேக்கரும் ஆடியன்ஸை நம்ம எப்படி எக்ஸைட் பண்ண போகிறோம். அவங்க நினச்சாலும் சில டைமில் அவங்க நினச்சதே வேணும்னு கேட்பாங்க, சில டைமில் நினச்சது ஏன் கொடுத்தான்னு கேட்பாங்க. இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் தானே நம்மளோட ஃபில்ம் மேக்கிங், ஒரு ஃபில்ம் மேக்கருக்கும் ஆடியன்ஸுக்குமான இன்ட்ராக்ஷன். ஸோ அப்போ நான் அதை ஒரு ப்ளஷரான சேலஞ்சாக தான் பார்க்குறேன். ஓகே சார்.
அடுத்து மியூசிக் பற்றி பேசலாம் சார். நீங்கள் அனிருத் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சந்தோஷ் நாராயண் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இப்போ யுவன் சார் கூட. ஒரு எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும், டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே அவர் கூட ஒர்க் பண்ணணும், அவரோட பிஜிஎம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? உண்மையிலே எனக்கு யுவன் சார் பேரை ப்ரொடியூசர் சொல்லும் போது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸைட்மெண்ட் வந்து நம்ம படத்தில் யுவன் சாரோட ஆர்ஆர் இருக்க போகுது அப்படின்றது தான். சொன்ன மாதிரி அதில் நான் சாங்ஸ்லாம் நான் வந்து ஃபோன்லேயே பேசி தான் ஒர்க் பண்ணேன். ஒரே ஒரு சாங் மட்டும் நான் அவர் கூட உட்காந்து கம்போஸ் பண்ணி, இப்போ நான் லாஸ்ட்டாக லிரிக் வீடியோ ஒன்று வந்ததில் ஒத்த பட விரியாட்டம், அது மட்டும் நான் அவர் கூட உட்காந்து ரித்தம்லாம் என்ன மாதிரி இருக்கலாம், எப்படி கேட்சி ஃப்ரேஸ் எப்படி இருக்கலாம், எல்லாமே நாங்கள் பேசி டிஸ்கஸ் பண்ணி சாரோட உட்காந்து பண்ணேன். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அது யுவன் சாரோட ஒரு பாட்டு பண்ணது. ஆர்ஆர் பற்றி இப்போ சொல்லும் போது ஃபுல் படம் பண்ணிவிட்டு அவர் ஃபுல்லாக எடிட் இதை பார்த்தார். ஆர்ஆருக்கு முன்னாடி பார்த்துட்டு அவர் என்கிட்ட சொன்ன விஷயம், எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னோட ஆர்ஆருக்கு தீனி போடுற மாதிரி ஒரு படம் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி யுவன் சார் சொன்னார். அது எனக்கு ஒரு பெரிய வார்த்தையாக இருந்தது. ஏன்னா ஆர்ஆரில் ஸ்பெஷலிஸ்ட் அவர் வந்து எனக்கு தீனி போடுற மாதிரி ஒரு படம் அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய வார்த்தை. ஸோ அதை சொல்லிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் ப்ரொடியூசருக்கு அன்றைக்கி நைட் ஃபோன் பண்ணி பேசுனது, அன்றைக்கி நைட்டு தான் அவர் படம் பார்த்தார். அடுத்த நாள் காலையிலேயே ப்ரொடியூசருக்கு ஃபோனு, சூரி சார் வந்து வெளியில் ஃபாரினில் எங்கேயோ இருந்தார், அவருக்கு ஃபோன் பண்ணி பேசி, அவரோட டீமில் இருக்கிற மற்ற நண்பர்கள் எல்லாருமே எனக்கெல்லாம் சொன்னாங்க, சார் இப்படிலாம் எக்ஸைட் ஆகவே மாட்டார் ஒரு படத்தை பார்த்து அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ இந்த எக்ஸைட்மெண்ட்டு அவர் எங்களுக்கு ஆர்ஆராக கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாரு இல்லையா. நாங்கள் கடைசியாக இப்போ ஒரு 3 நாள் முன்னாடி கூட அந்த பிரிண்ட்டை செக் பண்ணும்போது பார்த்தோம் க்யூப்பில். ப்ரொடியூசர்லேருந்து என்னலேருந்து எல்லாருக்கும் என்ன தோணுச்சுன்னா, யுவன் சார் இந்த படத்தினுடைய ஹீரோ. இது வந்து படம் பார்த்து முடிக்கும் போது எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை, யுவன் சாரோட மியூசிக் தான் நமக்கு வந்து ஒரு பெரிய எலிவேஷன் கொடுத்துருக்கு படத்துக்கு அப்படின்ற பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இந்த படத்தில் அந்த ட்ராவல் இருந்தது, அவரோட இருந்தது. யுவன் சார் ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய விருந்து இருக்குன்னு சொல்லலாம் அந்த படத்தில். டெஃபினட்டாக எல்லா படம் மாதிரியும். ஆனால் அந்த வார்த்தையை மட்டும் நான் பயன்படுத்த மாட்டேன், இந்த கம்பேக்ன்ற வார்த்தையெல்லாம். ஏன்னா அவர் பல நாட்களாக அது வந்து ரொம்ப இதாக இருக்குது. அப்படி இல்லை, அவர் எப்பயுமே இங்கே தான் இருக்கார். ஸோ அதனால் அவரோட ஒரு பீக்கான ஒரு இதுதான் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரியான இதுதான் எனக்கு தோணுது. ஸோ ப்ரொடக்ஷன் பற்றி சொல்லுங்கள் சார். ஏன்னா நீங்கள் இப்போ ஆடியோ லான்ச்சில் பேசும்போது சொல்லியிருந்தீங்க 55 நாள் சின்ன படம் குயிக்காக பண்ணணுன்ற மாதிரி சொல்லி பெருசாகிட்டே போயிட்டு இருந்துச்சு ஒரு ஆஸ்பெக்ட்லையும். இன்னொன்று எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் ரொம்ப ஹானஸ்ட்டாக ஒரு படம் பண்ணுறோங்கிறப்போ நீங்கள் ரொம்ப டென்ஷனாகவோ ப்ரெஷராகவோ இருந்திருப்பீங்களோன்னு யோசிச்சா, பேசின எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப ஸ்வீட்டாக சொல்கிறாங்க, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தோம், ரொம்ப ஜாலியாக போச்சு ஸ்வீட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த மூடில் இருந்தீங்க சார் ப்ரொடக்ஷன் ஃபுல்லாகவே? இல்லை, எனக்கு ஒரு 55 நாள்ன்றது 70 days ஆச்சு. அப்புறம் நாங்கள் 73 days படத்தை முடிச்சிட்டோம். அதனால 70 daysன்றது இந்த மாதிரி ஒரு ரூரல் ஃபில்மை பண்ணுறதுக்கு மோர் தென் என்னஃப் ஒரு டைரக்டருக்கு. அதனால எனக்கு ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவைலபிளாக இருந்தாங்க. ஓகே. அப்புறம் நான் எப்பயுமே சிம்பிளாக வச்சுப்பேன் ஃபில்ம் மேக்கிங்கை. அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்ம சிம்பிளாக வச்சுக்கிட்டதுனால எனக்கு பெருசாக எதுவுமே எங்கேயுமே எந்த ப்ரெஷருமே இல்லை படத்தில். ஒரே ஒரு ப்ரெஷர் என்ன சொல்லலாம்னா, ஆர்டிஸ்ட்டை கரெக்ட் டைமுக்கு கூப்பிடணும், கரெக்ட் டைமுக்கு ஷார்ட் எடுக்கணும், இல்லைனா கேரவன்லேயே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம கூப்பிட்ற டைமில் டயர்டாயிருவாங்க. இந்த பிரச்சனைகளை மட்டும், ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருந்ததுனால கரெக்ட் டைமுக்கு எல்லாரையும் கூப்பிட்றதுல மட்டும் ஒரு சிக்கல் இருந்ததே தவிர மற்றபடி எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக தான் போச்சு இந்த படத்தோட ப்ராசஸ். இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்ப நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நம்ம ஒரு கான்ஷியஸ் டிசிஷன் ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறோம்னு ஆரம்பிக்கிறோம்னு சொல்லிட்டு, ஃபைனல் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது எவ்வளோ தூரம் சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது சார்? நம்ம இப்படி ஒன்று யோசிச்சோம்னா அது எவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது எந்த அளவுக்கு இருந்தது சார் உங்களுக்கு? எனக்கு அதான் நான் சொல்கிறேன், ஒரு 99, 98 அந்த மாதிரி நான் சொல்லுவேன். எனக்கு ஆமாம், நான் என்ன நினச்சேனோ அதை அப்படியே நான் எடுத்துட்டேன் அப்படின்றத நான் ரொம்ப அதான் சொல்கிறேன். 5 படத்தில் இந்த படத்தோடு எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃபீல் இருக்குது. நான் நினச்சது எல்லாத்தையுமே நம்ம பண்ண முடியுது, ஓகே நம்ம அந்த மாதிரி தான் இனிமேல் அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை நான் எடுக்கிறதுக்கு இந்த படம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. உன்னிமுகுந்தன் அவர்கள் தமிழில் நம்ம அவ்வளோ பார்த்ததில் ஒரு படம் தான் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் எப்படி இந்த படத்துக்குள்ளே வந்தார்? எந்த வகையில் அந்த கேரக்டருக்கு ஒரு சூட் ஆகும் உங்களுக்கு தோணுது சார்? நாங்கள் நிறையா அந்த கேரக்டருக்கு நிறைய ஆர்டிஸ்ட்டை பேசிகிட்டு இருக்கும்போது மாளிகாபுரம் தமிழில் டப்பாகி அந்த டைமில் வந்துச்சு. தெலுங்கு மலையாளத்தில் பெரிய ஹிட்டாக இருந்தது. ஸோ ப்ரொடியூசர் தான் சொன்னார், எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னாரு. எனக்கு அதில் அவரோட உருவம் பார்க்கும்போது பயங்கர அப்பீலிங்காக இருந்தது உன்னி சாரோட இது. அவர் நம்ம கதையில் இருந்தால் வேறையாக இருக்கும், 3 பேரோட அப்பீரன்ஸும் வேறையாக இருக்கும், ஒரு ஃபிசிக்கலி இப்படி ஒரு வெல் பில்ட்டாக இருக்கிற ஒருத்தர் இப்படி எனக்கு அந்த கேரக்டர் ஸ்கெட்சுக்குள்ளேயே அவர் இருந்தார். அதனால நான் இமீடியட்டாக ஓகேன்னு சொல்லி உன்னி சாரை போய் பார்த்து கதை சொல்லி தான் அவர் உள்ளே வந்தார். இப்போ தொடர்ந்து என்டர்டெய்னிங் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பேட்டர்ன்ஸ் ஃபிலிம்ஸ் மாறிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ இந்த வருஷம் வந்து தமிழ் சினிமாவில் அரண்மனை தவிர்த்துட்டு பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாக ஒரு பெரிய ஹிட் அப்படிங்கிற மாதிரியான படங்கள் ரொம்ப கம்மியாக தான், வெரி ஃபியூ ஃபிலிம்ஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. என்ற படங்கள் நல்லா ஓடிருக்குன்னு பார்த்தா ரீரிலீஸ் படங்கள் நல்லா போகுது, மலையாளம் ஃபிலிம்ஸ் நல்லா போகுது. அந்த ட்ரெண்ட் ப்ரெடிக்ட் பண்ண மாறிக்கிட்டே இருக்குல்ல சார், அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, நான் அப்படி பார்க்கல. எனக்கு வந்து இப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு 200 படம் கிட்ட ரிலீஸ் ஆகுது ஆவரேஜாக. அதில் நீங்கள் எல்லா வருஷமும் கால்குலேட் பண்ணி பாருங்கள், ஒரு 50 படம் மிகப்பெரிய பிக்கஸ்ட்டு சக்ஸஸாக இருக்கும். மீதி இருக்கிற 150 ஃபிலிம்ஸ்குள்ளே நமக்கு கேட்டகரி இருக்கும். ஒன்று சிலது பண்ணாது, சிலது பண்ணும், சிலது ஆவரேஜாக இருக்கும், சிலது பிரேக் ஈவன் பண்ணும். அப்படி நடக்க ஒவ்வொரு வருஷமும் அப்படி தான் நடக்கும்.
இந்த வருஷம் என்னன்னா ப்ராபபிலிட்டியாக நான் பார்க்குறேன். அதாவது ஒரு தாயம் விளையாடும் போது நம்ம போட்டோம்னா 5மே தாயமாக 5 தடவை போட்டாலும் தாயம் விளையாடுற ப்ராபபிலிட்டி இருக்குது. விழவே விழாது கடைசி வரைக்கும் அப்படின்ற ப்ராபபிலிட்டி இருக்குது. அந்த மாதிரி நான் என்ன பார்க்குறேன், நல்ல படங்களுடைய ப்ராபபிலிட்டி மேபி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் இந்த 5 மாதத்தில். இதுக்கப்புறம் வர்ற எல்லா மாதமும் நல்ல படங்களாகவே இந்த வருஷம் வரலாம். அதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு இல்லையா? ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ டோட்டாலிட்டியாக நீங்கள் இந்த வருஷத்தை பார்க்கும்போது இன்னும் பெட்டராக இது வரைக்கும் வந்த படங்கள்லேயே வருஷங்கள்லேயே இந்த வருஷம் தான் நிறையா நல்ல படங்கள் வந்துச்சுன்னு நம்ம இந்த வருஷத்தை முடிக்கலாம். ஸோ அதனால இதை நம்ம ஒரு பெரிய தேக்க நிலை தப்பாய் இப்படி நடந்துருச்சு அப்படிலாம் பார்க்க தேவையில்லை. நல்ல படங்களும் எல்லாமே இப்படி தான் இருந்திருக்குன்றேன். அதனால நம்ம அப்படி ஒன்றும் தமிழ் சினிமாவை குறைச்சி மதிப்பிட வேணான்றது என்னோட கருத்து. ஓகே சார், கருடன் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கும். எல்லாருமே என்டர்டெயின் பண்ணும் ஒரு நல்ல அழுத்தமான கதையோடு வந்திருப்பீங்கன்னு நம்புகிறோம். வாழ்த்துக்கள் சார் கருடனுக்கும் உங்களோட அடுத்தடுத்து பண்ண போகிற படங்களுக்கும். விசில் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம்.